எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 22 ஜனவரி 2025 மற்றும் 23 ஜனவரி 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இன்றைய காணொளிக்கான கேள்வி: அமெரிக்கா நாட்டின் புதிய துணை அதிபராக பதவியேற்றவர் யார்? அமெரிக்கா நாட்டின் புதிய துணை அதிபராக பதவியேற்றவர் யார்? அடுத்து இரண்டாவது கேள்வி: ஒடிசா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார்? ஒடிசா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார்? இந்த 2 கேள்விக்கும் பதிலளிங்க. முதல் கேள்வி: அமெரிக்காவின் புதிய துணை அதிபராக பதவியேற்றவர் யார்? ஒடிசா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார்? இந்த 2 கேள்வியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸில் ஒரு 20 பேர் 30 பேராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 பேர் வர அளவுக்காச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். இப்போ 5 கமெண்ட் 6 கமெண்ட் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு காணொலியிலையும் முடிவிலையும் முன்னாடி நாள் கரண்ட் அஃபேர்ஸோட கமெண்ட்ஸ் யார் யார் பண்ணிங்கன்னு நாங்கள் நம்ம சேனலில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து உங்கள் பேர் இடம்பெறணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நேரடியாக காணொலிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி: மும்பை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? மும்பை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அலோக் ஆராதே. அலோக் ஆராதே. அடுத்து இரண்டாவது கேள்வி: அமெரிக்காவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றவர் யார்? அமெரிக்காவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ, மார்கோ ரூபியோ. மார்கோ ரூபியோ. அடுத்து மூன்றாவது கேள்வி: உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்திர உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்திர உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில். அடுத்து நான்காவது கேள்வி: அகமதாபாத்தில் இந்து ஆன்மீக மற்றும் சேவை விழாவை தொடங்கி வைத்தவர் யார்? அதாவது அத்தியாத்மிக் அவுர் சேவா மேளா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அடுத்த ஐந்தாவது கேள்வி: தென்கிழக்கு ஆசியாவிலேயே தன்பாலின திருமண சட்டத்தை அங்கீகரித்த முதல் நாடு எது? தென்கிழக்கு ஆசியாவிலேயே தன்பாலின திருமண சட்டத்தை அங்கீகரித்த முதல் நாடு தாய்லாந்து. தாய்லாந்து. அடுத்து ஆறாவது கேள்வி: 2025ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? 2025ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? இதுக்கு சரியான விடை இந்தியா. இந்தியா. அதாவது இலங்கையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரில் இந்தியா இங்கிலாந்தை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. அடுத்து ஏழாவது கேள்வி: 2025ஆம் ஆண்டு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களுக்கான பந்து வீச்சாளருக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? இந்தியாவின் ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் பராக்கிரம் திவாஸ் அதாவது வீரம் நாள் தினமாக எப்போது அனுசரிக்கப்படுகிறது? பராக்கிரம் திவாஸ் ஜனவரி 23. ஜனவரி 23. அடுத்த கேள்வி: எந்த மொழி திரைப்பட இயக்குனர் ஜாக் ஆடியார் இயக்கிய எமிலியா பெரேஸ் திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்காக 13 பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்டது?
எந்த மொழி திரைப்பட இயக்குனர் ஜாக் ஆடியாட் இயக்கிய எமிலியா ஃபெரெஸ் திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்காக 13 பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்டது? பிரெஞ்சு மொழி திரைப்பட இயக்குனர். அடுத்து 10வது கேள்வி. நம்ம சேனலில் அதாவது வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். அதுவும் வந்து நிறைய செய்தித்தாள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அலுவலக வெப்சைட்டான பிஐபி வெப்சைட்டு, அதே மாதிரி த ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர், த ஹிந்து இங்கிலீஷ் பேப்பர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தினமணி நியூஸ் பேப்பர், தினத்தந்தி பேப்பர், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பேப்பரில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை மட்டும்தான் நம்ம சேனலை தொகுத்து வழங்கிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 10வது கேள்வி. எந்த மாநிலத்துடன் ரிலையன்ஸ் குழுமம் ரூபாய் 3.05 லட்சம் கோடி அளவிலான முதலீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இதுக்கு சரியான விடை மகாராஷ்டிரா. அடுத்து பைகா பழங்குடியினர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்? பைகா பழங்குடியினர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்? சத்தீஸ்கர். ஏன் இதை பற்றி சொல்கிறோம்னா சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்றது இந்த பைகா பழங்குடியினர். இப்போ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் எந்த பழங்குடியினர் இனத்தவர் உள்ளனர், அவர்கள் அதாவது எந்தெந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில கேள்விகளில் அதாவது ஒரு சில எக்ஸாம்ஸில் இந்த மாதிரியான கேள்விகள் இடம்பெறும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி, அது மாதிரி பழங்குடியினர் இனம், அதே மாதிரி இது எல்லாமே அதே மாதிரி இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து நாளிதழ்களில் இடம்பெற இஷ்யூ பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணுவாங்க. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கானில் உள்ள பச்சோரா ரயில் நிலையம் அருகே ரயில் பயணிகள் மீது எக்ஸ்பிரஸ் ரயில் மோதிய பயங்கர விபத்து பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. எத்தனை பேர்னா கிட்டத்தட்ட 13 பேர் விபத்துக்குள்ளாயினர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரூமர் கிளப்பினதுனால அவங்க வந்து அதிர்ச்சி அடைந்து கீழே இறங்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக செய்திகளில் இடம்பெற்றது. அடுத்து தேசிய சுகாதார திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகள் தொடரவும் சணலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் அளித்தது. அடுத்து மதுரையில் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டம் முழுமையாக கைவிடப்படுவதாக 23 ஜனவரி 2025 மத்திய அரசு அறிவித்துள்ளது. அடுத்து 2025 குடியரசு தின விழாவில் பங்கேற்க பைகா பழங்குடியின குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். பார்த்தீங்களா, இந்த செய்தி இடம்பெற்றதுனால தான் நான் வந்து அந்த கேள்வி கேட்டேன் உங்களுக்கு. அடுத்து தமிழ்நாட்டை தொடர்ந்து யுஜிசி புதிய விதிமுறைகளுக்கு எதிராக கேரள சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி. ஈராக்கில் பெண்கள் திருமண வயதை 9 குறைத்து நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக 2வது முறையாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அதே மாதிரி உலக சுகாதார மையத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதற்கான உத்தரவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அடுத்தது இனி வருவது கமெண்ட்ஸ் ஃப்ரம் 19, 20, 21 ஜனவரி 2025 என்ன கேள்வி கேட்டனா, தாஜ்மஹால் எந்த நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது? அதாவது பழுப்பு நிற பளிங்கு கற்கள். நந்தினி கோலம். அதே மாதிரி அமெரிக்காவின் எத்தனையாவது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார்? 47வது. சரியான விடை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செல்வகுமார் அவர்களும் செல்வகுமாரி ரமேஷ் அவர்களும் இந்த ஆன்சர் குறித்து சரியாக கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்காவின் அதிபர் எத்தனையாவதுன்னு. அதே மாதிரி இஎஸ் 47வதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த வாட்டி போன வாட்டி கரண்ட் அஃபேர்ஸில் 5 கமெண்ட்ஸ் வந்துருக்குது. கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் வச்சுருக்கிறீங்க. இன்றைய காணொலியில் என்ன கேள்வி கேட்டேன்னா,
அமெரிக்காவின் புதிய துணை அதிபராக பதவியேற்றவர் யார்? கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒடிசா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் உங்களுக்கும் நல்லது, அதே மாதிரி நம்ம சேனலும் டெவலப் ஆகும். அதே மாதிரி மற்ற பார்க்குற நண்பர்களுக்கும் அந்த ஆன்சரை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி.